ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் அமைப்பார். இந்த மண்ணின் மனம் குறித்து அவர் இசையமைக்க தெரியாதுன்னு சொன்னப்ப உழவனில் இசையமைச்சார். பாட்டு பயங்கரமான ஹிட். இப்போ கேட்டிங்கனாலும் இதயத்தை வருடுற மாதிரி இருக்கும். கிழக்கு சீமையில் மானூத்து மந்தையிலேன்னு இது ஏஆர் ரஹ்மான் அப்படி போட்டாரு அப்படின்னு மிரண்டாங்க. என்னடா தேனி உசிலம்பட்டி நக்கலைப்பட்டி மானூத்துக்குள்ளே போயிட்டாரப்பா அப்படின்னாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இளையராஜாவால் தானே பண்ண முடியும், எப்படி ஏஆர் ரஹ்மான் பண்ணாருனாங்க. கருத்தம்மா அந்த காடு பொட்டக்காடுன்னு ஒரு பாட்டு உண்டு, டைட்டில் சாங். அந்த பெண் குழந்தைகளை கொலை செய்கிற அந்த கல்ச்சரையும் அந்த நிலத்தையும் ஒப்பிட்டு இந்த காடு பொட்டக்காடு எதுக்கும் உருப்படாததோ பொம்பளை பிள்ளையோட சொல்லக்கூடிய அந்த கிராமத்து கல்ச்சரை சொல்லி காடு இது பொட்டக்காடு அப்படி அந்த ஃபர்ஸ்ட் லைன் தொடங்குறதுலேருந்து அந்த மியூசிக் வந்து அந்த கதையை அப்படியே கொண்டு போகும். அது பாயராஜாவுடைய கதை. வைரமுத்து அந்த தேனி மாவட்டத்தோடு ஒன்றி எழுதின வரிகள், ஏஆர் ரஹ்மான் அதை உணர்ந்து போட்ட மண்வாசலின் கூடிய மெட்டு. அதுதாங்க இசையமைப்பாளர். இந்த படத்தில் இசையமைப்பாளருக்கு என்ன ரோல் இருக்குது?